பாலாஜி, உங்களோட கருத்து என்ன இதுல? We have a requirement with Istio service mesh and Calico network policy and EKS cluster. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பாலாஜி, நீங்க வந்து இஸ்டியோல ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்க படிச்சிருக்கீங்கன்னு தெரியும். அது ரிலேட்டடா ஏதாச்சும் நெட்வொர்க் பாலிசிஸ்ல நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்களா? கண்டிப்பா சார். ரொம்ப பெருசா அந்த கேலிகோ லெவல் நெட்வொர்க் பாலிசிஸ்லாம் ஒர்க் பண்ணதில்லை. ஆனா நான் ரீசெண்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி ஒரு இது படிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா கேட்காதீங்க, படிச்சுட்டு இருந்தேன். நெட்வொர்க் பாலிசிஸ்னா என்ன? ஸோ பாடுக்குள்ள வந்து ஒரு கம்யூனிகேஷனை வந்து நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது அப்படின்றதே நான் அந்த டைம் தான் நான் படிச்சுட்டு இருந்தேன். இஸ்டியோ டாக்குமெண்டேஷன் எடுக்கிறப்போ, குபர்னெட்டிஸ் டாக்குமெண்டேஷன்லாம் பார்க்குறப்போ வந்து என்ன பொறுத்தவரைக்கும் இஸ்டியோ சர்வீஸ் மெஷன் ஹை லெவலாக படிச்சிருந்தேன். அது கொடுக்குற நிறைய ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், சர்டிஃபிகேட் ஜென்ரேஷனாக இருக்கட்டும், மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், அப்சர்வபிலிட்டி டிஸ்கவர் பண்ணுறதுக்கு கேலிகோட கியாலியோட டேஷ்போர்டாக இருக்கட்டும், அதெல்லாம் தான் நான் பார்த்துருந்தேன். ஸோ அப்போ நான் நெட்வொர்க் பாலிசிஸ் பற்றிலாம் படிக்கிறப்போ உண்மையாகவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா நம்மளே செக்யூரிட்டிக்கு தேடிட்டு இருக்கோம், அங்கே பாட் லெவலில் மைக்ரோ சர்வீஸ் லெவல் கம்யூனிகேஷனே வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு நெட்வொர்க் பாலிசிஸ் தான் இருக்கு அப்படின்றது வந்து நான் அப்போதான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நெட்வொர்க் பாலிசிஸ் வந்து ஒன்று இருக்கு. இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி அக்ஷய் நீங்க சிஎன்சிஎஃப்ல சொன்னீங்கல்ல, ஸோ ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று இருக்கு நெட்வொர்க் பாலிசிஸ் பேஸ் பண்ணின்னு சொல்லிட்டு ஓப்பன் பாலிசி. ஓகே, ஸோ இதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் சர்வீஸ் மெஷ் அண்ட் நெட்வொர்க் பாலிசிஸ். அக்ஷய் நீங்க இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம வந்து ஐடென்டிட்டி பேஸ்டு ஆக்சஸ் கண்ட்ரோல் ஒன்று இருக்கு, ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் ஒன்று இருக்கு, டேக் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் ஒன்று இருக்கு, அட்ரிபியூட் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் ஒன்று இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகேங்களா? அதுல வந்து இந்த நெட்வொர்க் பாலிசிஸ், ஐடென்டிட்டி பேஸ்ட் பாலிசிஸ் எல்லாமே ஐடென்டிட்டி பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு கேட்டகரி அடியில கூட வரலாம். நாட் ஓன்லி ஜஸ்ட் ரெஸ்ட்ரிக்டிங் பாட் டு பாட் டிராபிக் இல்ல சர்வீஸ் டு சர்வீஸ் டிராபிக், அதை மட்டும் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்றதை விட நம்ம வந்து இன்னும் ஒரு லெவல் ஆஃப் செட் ஆஃப் பாலிசிஸ் எல்லாம் நம்ம கூட யோசிக்கலாம். லைக் ஒரு உதாரணத்துக்கு, இந்த ஸ்பெசிபிக் பாடு இந்த ஸ்பெசிபிக் ஏடபிள்யூஎஸ்ல இருக்கிற ஐஏஎம் ரோல் அது அசைன் பண்ண முடியும், பண்ண முடியாது, அது எந்த நேம் ஸ்பேஸ்ல இருந்து வருது அந்த ரிக்வெஸ்ட், இந்த மாதிரி கூட நம்மளால நிறைய விஷயம் பண்ண முடியும். இல்லைன்னா கிளஸ்டருக்குள்ள இந்த ரெஸ்பெக்டிவ் இமேஜ் ரெஜிஸ்ட்ரியில இருந்து தான் அந்த பாட் வந்து அந்த இமேஜை புல் பண்ணுறதா அப்படின்ற அளவுக்கு கூட நம்மளால நிறைய விஷயம் வேலிடேட் பண்ண முடியும். ஸோ நாட் நெசசர்லி நெட்வொர்க் பாலிசிஸ், பட் ஸ்டில் ஐடென்டிட்டி பேஸ்ட் ஆக்சஸ் பாலிசிஸ்லாம் நிறைய இன்னும் சூப்பராகவே பண்ணலாம். ஓப்பன் பாலிசி ஏஜென்ட்டும் நீங்க எடுத்து பாருங்க. நெட்வொர்க் பாலிசி படி நம்ம பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிளாவே பாட் டு பாட், சர்வீஸ் டு சர்வீஸ் இன்ட்ராக்ஷன் வந்து நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றதா இருக்கலாம். லைக் ஒன்றும் இல்லை, ஒரு வெப் பாட் இருக்கு, ஒரு பேக் அண்ட் பாட் இருக்கு, ஒரு டேட்டா பேஸ் பாட் இருக்கு அப்படின்னா பேக் அண்ட் பாட் தான் டேட்டா பேஸ் பாடோட பேச முடியும். நம்மளால வந்து வெப் பாட்ல டைரக்டா டேட்டா பேஸ் பாட் கிட்ட பேசக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் நம்மளால வந்து நிறைய இன்டர் சர்வீஸ் கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க, இல்லைன்னா கிளஸ்டருக்குள்ள நடக்கிற சர்வீசஸோட கம்யூனிகேஷன்றதும் நம்ம சொல்லலாம். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம அழகா வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இவ்வளவுதான். பட் இஸ்டியோலையுமே எஸ், யூ ஹேவ் நெட்வொர்க் பாலிசிஸ். இஸ்டியோல ஆத்தரைசேஷன் பாலிசிஸ் கூட இருக்கு. லைக் இந்த ஸ்பெசிபிக் ஹெடர்ல இருந்து ரிக்வெஸ்ட் வந்தா மட்டும் தான் அக்செப்ட் பண்ண முடியும், இந்த ரெஸ்பெக்டிவ் ஐபில இருந்து வந்தா மட்டும் தான் அக்செப்ட் பண்ண முடியும். அது தவிர்த்து வந்து அந்த ஹெடருக்கு இந்த வேல்யூ தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம். அது தவிர்த்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் டிஎல்எஸ், தட் இஸ் சர்வீஸ் டு சர்வீஸ் கம்யூனிகேஷன், தட் இஸ் பாட் டு பாட் டிராபிக் கூட வந்து எம்டிஎல்எஸ்ல தான் இருக்கணும், விச் இஸ் இன்க்ளூடிங் சர்டிபிகேட் சைனிங், எல்லாமே சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனோட தான் இருக்கணும். அதுலயுமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து பியர் அத்தன்டிகேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு இஸ்டியோல. அது வந்து நீங்க ஸ்ட்ரிக்ட்னும் போடலாம், பர்மிசிவ்னும் போடலாம். பர்மிசிவ் நீங்க போட்டீங்கன்னா HTTP டிராபிக்கும் வரும், ஸ்ட்ரிக்ட்னு போட்டீங்க அப்படின்னா ஒன்லி HTTPS டிராபிக் மட்டும் தான் இருக்கும். இது தவிர்த்து நீங்க நெட்வொர்க் பாலிசிஸும் கண்டிப்பா யூஸ் பண்ணியே ஆகணும். அது நேம் ஸ்பேஸ் டு நேம் ஸ்பேஸ் வந்து நம்ம ஜென்ரலா போடுவோம், ஏன்னா பாட் செலக்டார் இருக்கு, நேம் ஸ்பேஸ் செலக்டார் இருக்கு, இல்ல பாட் டு பாடும் நம்மளால போட முடியும். அதுல இன்பவுண்ட் அவுட் பவுண்ட் கிட்டத்தட்ட ஒரு கிளவுட்ல இருக்கிற ஃபயர்வால் அளவுக்கு வந்து ஒரு கான்ஃபிகரேஷனை கிளஸ்டருக்குள்ளேயே நம்மளால எடுத்துட்டு வர முடியும். ஓகேங்களா? கண்டிப்பா.